என்ன செண்பகம், என்னன்னு ஆளு சோர்ந்து போய் வர்ற? என்னன்னு பண்றது? என்ன போட்டு 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 யானே ஒரே டென்ஷனா இருக்குதுன்னு. 10 வருஷமா ஓட்டு போட்டுருக்குற? 10 வருஷமா போட்டிருக்கேன்னு. நீ ஓட்டு போட்ட கட்சியோட நிலைமை என்ன? ஓட்டு போட்டு ஒன்றும் புரோஜனம் இல்லாம இருக்குன்னு. ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டா பரவாயில்ல, எல்லா கட்சிக்கும் போட்டு ஒரு புரோஜனம் இல்லாம இருக்குதுன்னு. கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாரு. என்னன்னு? நம்ம 3வது முறை நம்ம பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றது மாதிரி தாமரைக்கு ஓட்டு போட்டேன்னா 3வது முறையும் மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அந்த மாதிரி யோசிச்சு ஓட்டு வந்து தாமரைக்கு ஓட்டு போடு. நம்ம மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்லி இதை சொன்னா நல்லா இருக்கும். 3வது முறை மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மாத்தி யோசிச்சு பிஜேபி தாமரைக்கு ஓட்டு போட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் செண்பகம். அது மாதிரி செய்ய மாத்தி யோசிச்சு வரக்கூடிய தேர்தல்ல தாமரைக்கு ஓட்டு போடுறதுக்கு மாத்தி யோசிப்போம். யோசிச்சு நல்ல ஒரு முடிவு. நல்ல வேலைண்ணே, மாத்தி யோசிக்க வச்சுங்க. தாமரைக்கே ஓட்டு போட்டுறேன்னே, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னே. சரி செண்பகம், அதே மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கே ஓட்டு போடுறதுக்கு நீனும் ஓட்டு போடு, மற்றவங்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லு. 3வது முறை மோடி பிரதமர் ஆகிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. சரிங்க. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம்